வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போனால் சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று வந்து கேப்டன்ஸ் மீட் வந்து நடந்துருந்துச்சு. அதில் வந்து ருத்ராஜ் ஜெய்கர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறாரு. அவரை பற்றியும் சஞ்சு சாம்சனை பற்றியும். இப்போ வந்து ஐபிஎல் போச்சு. ஐபிஎல் வந்து 30ஆம் சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு வந்து ஓப்பனிங் வந்து ருத்ராஜையும் சாம்சனும் தான் இறக்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அது உண்மை தான். அது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. நியூஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கான ஆடியோ கூட இப்போ போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க மறக்காமல். You said वो उसका वेट करना पड़ेगा. और ये तो बता सकते हो आयुष मात्रे, संजू सैमसन, ऋतुराज गायकवाड़, संजू सैमसन या फिर ऋतु एंड आयुष मात्रे. Who's opening for CSK? Ritu and Sanju. Woo! There's the big reveal. Ritu and Sanju. Thank you Ritu. இதுக்கு மேலே எதனா டவுட்னா மறக்காமல் கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஐபிஎல் ஷெடியூல் ஐபிஎல் 2026 ஃபுல் ஷெடியூல் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கான வீடியோ இப்போ நான் போடுறேன். அது கூட சேர்த்து போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ஐபிஎல் ஷெடியூல். இதில் வந்து எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. ஃபஸ்ட்டு ஆஃப் அப்படியே இருக்குது, அதுக்கும் சேர்த்து அப்படியே முழுசாக போட்டாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் மேட்ச்சு. அப்படியே எல்லா மேட்ச்சும் எல்லா மேட்செல்லாம் பார்க்கணுன்னா கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டோனியோட கடைசி ஐபிஎல் சீசன் நிறைய பேருக்கு இங்கே புக் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சிஎஸ்கோட மெம்பர்ஷிப் கார்டு வந்துக்குது. அது எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியலனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். ஃபுல்லாக 70 மேட்ச் தான ஷெடியூல் வந்துச்சு. இல்லை நிறைய சில அன்எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷெடியூல் நல்லா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கீழே வந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் அது கீழே என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சிஎஸ்கேன மேட்ச் இப்போ வந்துக்கிறோம். இப்போ 30ஆம் குவஹாத்தியில் மோதுறாங்க சிஎஸ்கே vs ஆர்ஆர். 3ஆம் vs பஞ்சாப், அது சென்னையில் நடக்குது. அதுக்கான டிக்கெட் டேட் அன்றைக்கி 31ஆம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ April 5 ஆர்சிபி ஈசாவில் கப்புக்கிறாங்க. அவங்கள நம்ம ஜெயிச்சு ஆகணும். நம்ம அசிங்கப்படுறது கண்டிப்பாக ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். நம்ம டீமும் நம்ம டீம் நம்மளாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் இதுவாகுது. ஆனால் நம்ம டோனிக்கிறாருங்க, அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். April 11 டெல்லி கேபிட்டல்ஸ், அதுவும் சென்னை தான். April 14 கேகேஆர், அது ரெண்டுமே சென்னை, ரெண்டும் தொடர்ந்து சென்னை போட்டி தான். April 18 ஹைதராபாத். நம்ம ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல, நான் சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச் ஓனர் காவ்யா மாறன் சன் டிவியில் அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க ரஜினி போகிற அந்த பாட்டு வந்து நம்ம சிஎஸ்கேக்கு போடக்கூடாதுன்னு கேஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ நம்மட்டு அந்த பாட்டெலாம் போட மாட்டாங்க. அதுக்கான பழி தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். April 23 நம்ம பங்காளியோட மோத போகிறோம், மும்பை இந்தியன்ஸ். April 26 குஜராத் டைட்டன்ஸ், குஜராத்தில் மோத போகிறோம். May 2 பங்காளி சென்னைக்கு வர்றாரு. கன்ஃபார்ம் சென்னைக்கு வருவார். அது என்ன கதைன்னு தெரியல, நம்ம பார்த்து முடிச்சிடலாம். May 5 டெல்லி கேபிட்டல்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடியே வரணும்ல, அதனால் திரும்ப போகிறோம். May 10 எல்எஸ்ஜி கூட. May 10 May 15 ரெண்டுமே தொடர்ந்து 2 மேட்ச் தான். 19 சென்னையில் விளையாட்டு, 15 லக்னோவுக்கு போவாங்க. May 18 திருப்பி சென்னைக்கு வராங்க. சென்னையை வச்சு அந்த ஹைதராபாத்தை முடிச்சிடணும். May 21 குஜராத் கடைசி மேட்ச், சிஎஸ்சியோட கடைசி மேட்ச். கன்ஃபார்ம் நம்ம ஜெயிச்சு பிளே ஆஃப் போய் அதுக்கப்புறம் ஜெயிப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. எங்கள் தலை டோனுக்கு பெரிய விசில் அடிங்க. நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.